வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார். ஆமென். ஆனா இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். உனக்கு ஆசீர்வாதம் அவர் பலிக்குள் இரத்தத்துக்குள் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இட்டார், கமாண்ட் பண்ணிட்டார். மார்ட்டின் எல்சடாய் மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு விட்டார். என் சபையார் மேல, உங்க பிள்ளைகள் மேல விசுவாசத்தின் மேல கற்பம் தரித்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டு விட்டார். கவனிங்க, இது என்ன ஆசீர்வாதம்? உன் களஞ்சியத்தில் நீ கையிடும் எல்லாம். எப்போ? உங்க வேலையில, உங்க பிஸ்னஸ்ல. ஒன்றும் வேலை அல்ல பிஸ்னஸ். உங்க வேலையில அல்லது பிஸ்னஸ்ல ஆசீர்வாதத்தை அவர் கட்டளை இட்டுட்டார். அப்புறம் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளை இட்டார்னா வேலையிலேன்னு பார்க்குறோம். அப்போ வேலையில் என்ன ஆசீர்வாதத்தை? முதலாவது நீ சம்பாதிப்பதற்கான பலன், அதாவது ஆரோக்கியத்தை. உன் வேலையில், உன் தொழிலில் பணம் சம்பாதிப்பதற்கான பலன் தான் சுகம், ஆரோக்கியம். முதலாவது உன் வேலைக்கும் உன் தொழிலுக்கும் ஆசீர்வாதமாய் உன் சரீரத்தில் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் குமாரன் பலிக்குள்ளே அவர் கட்டளையிட்டு விட்டார். அப்போ நீங்கள் சம்பாதிச்சோன்னே, எப்பா தோத்திரையா, சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தீரையா, சோத்திரையா. 8 நீ உன் சாமர்த்தியம் என் சாமர்த்தியத்தினால அதை சம்பாதிச்சேன், என் சாமர்த்தியத்தினால படித்தேன், அதெல்லாம் உலக மனுஷன் சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. என் சாமர்த்தியத்தினால், என்னுடைய டேலண்டினால், என்னுடைய அறிவினால், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸினால் நான் சம்பாதித்தேன் என்று யாருமே சொல்லக்கூடாது. எப்பா, சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுடைய குமாரன் பலிக்குள் எனக்கு கொடுத்தீர். சம்பளம் வாங்கணும்னு தோத்திரம் பண்ணணும். ஆமாம், இன்னைக்கு காலையில் எசேக்கியா பிரான்சிஸ் அந்த வாக்கிங்கில் கேட்டேன். 2 காரியம் சொன்னார். ஒன்றாவது, உங்கள் விருப்பத்திற்கு தேவன் பரலோகத்தில் ஏற்கனவே கையெழுத்து போட்டு விட்டார். உங்கள் விருப்பத்துக்கு என்ன போட்டார்? ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கை உண்டாக்கினார். அது அவர் உண்டு பண்ணின விருப்பம். ஆகவே அந்த விருப்பத்தில் தேவன் ஏற்கனவே பரலோகத்தில் கையெழுத்து போட்டு விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் விருப்பம் உங்க விருப்பம் இல்லை. அது அந்த லால இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வெளிச்சம்லாம் கிடையாது. அவருடைய சித்தத்தை, விருப்பத்தை எனக்குள்ள உண்டாக்கி இருக்கிறார். அந்த விருப்பத்துக்கு கையெழுத்து போட்டு விட்டார். அந்த விருப்பத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து விட்டது. ஒன்று சொன்னார். 2வது, ஒரு ஸ்தல சபை போதகர் கஞ்சனாய் இருந்தால் சபையாரா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னார். நான் கஞ்சம் இல்லையே. கஞ்சனா இருந்தா சபையாரா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஸ்தல சபை போதகர் ஏராளம் தாராளமாக இருந்தா சபையாரும் உதாரத்துவமாய் ஏராளமாய் தாராளமாய் கர்த்தருக்கு கொடுப்பார்கள். கொடுக்கிற காரியத்தில் மாத்திரம் இல்லையா, செலவு பண்றதுல ரொம்ப கஞ்ச. மனைவிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல கஞ்ச. மனைவிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அழகு பார்க்கறதுக்கு தான மனைவி. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் செலவு பண்ண கஞ்ச. That is an evil spirit.